ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும், நாளை அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது காலை 11 மணி நிலவரப்படி இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. திருமலையில் நேற்று தரிசனம் பார்த்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 69,874, முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 26,034, நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.39 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 16 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசன நேரமானது 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று திருமலையில் இருக்கக்கூடிய கோகுலம் கான்ஃபரன்ஸ் ஹாலில் வரக்கூடிய ஜனவரி 25 திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டிக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான மீட்டிங் நடந்தது. இதில் டிடிடி அடிஷனல் இஓ அவர்கள் சில முக்கியமான அப்டேட்ஸ் பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாபவிநாசம் டேம் தாண்டி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 3.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போன பின்னாடி தான் ராமகிருஷ்ண தீர்த்தம் வரும். முதல்ல 1.5 கிலோமீட்டர் ஒரு பிளெயின் லேண்டாக தான் இருக்கும், ஈஸியாக யார் வேண்டுமானாலும் நடந்துருவாங்க. அதற்கப்புறம் நல்ல இறங்குற மாதிரி இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ இறக்கம் நம்ம இறங்குறோமோ அதே போல் ரிட்டர்ன் வர்றப்போ அந்த இறக்கமானது ஏற்றமாக இருக்கும். அந்த ஏற்றத்தில் ஏறி தான் நம்ம வரணும். ஸோ ஏற்றமும் இறக்கமும் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதனால் அதிக எடை கொண்ட ஒபீஸ் பீப்புள், ஆஸ்துமா டிசீஸ் இருக்கக்கூடியவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, அதே போல் நாள்பட்ட நோய் இருக்கக்கூடியவங்க இந்த ட்ரெக்கிங்காக அலோவ் பண்ண மாட்டோம் என்பதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப வயசானவங்களையும் இந்த ட்ரெக்கிங்காக அலோவ் பண்ண மாட்டோம் என்பதையும் சொல்லியிருக்காங்க. மேபி பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி 25 ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி நடக்க இருக்குது. இதற்கான என்ட்ரி டைமும் க்ளோசிங் டைமும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஜனவரி 25 எக்ஸாக்டாக காலையில் 5 மணிக்கு இந்த பாபவிநாசம் டேம் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே போல் மதியம் 12 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் பாபவிநாசம் டேம்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு 5:30-6 மணி ஆகிடும். ஸோ எக்ஸாக்டாக மதியம் 12 மணிக்கு இந்த என்ட்ரி கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மதியம் 12 மணிக்கு மேலே யாரையுமே இந்த பாபவிநாசம் டேம்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. 3.5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு மறுபடியும் அதே 3.5 கிலோமீட்டர் நம்ம ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். நாம் நடக்கக்கூடிய ஸ்பீட், நம்முடைய எபிலிட்டி, நம்முடைய கெப்பாசிட்டியை பொறுத்து 3 to 5 மணி நேரம் நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரமாக போகிறீங்களோ அத்தனை சீக்கிரம் நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். பொதுவாக பாபவிநாசம்லாம் நம்ம போகிறதுக்கு நம்முடைய ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர்ஸ் இது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா நடக்கக்கூடிய ஜனவரி 25 எந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸையுமே பாபவிநாசம் தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். கோகர்ப்பம் டேம்லேருந்து பாபவிநாசம் டேம் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட 30-35 பஸ்ஸஸ் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவிற்காக ஜனவரி 25 ஏற்பாடு பண்ணியிருக்கிறதாகவும் இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் எல்லா டிவோட்டிஸுமே ட்ராவல் பண்ணணும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கோகர்ப்பம் டேம் வரைக்கும் தான் உங்களால் உங்களுடைய ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். பாபவிநாசம் டேம் போகக்கூடிய இந்த பஸ்ஸஸ் ஜனவரி 25 திருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் மற்றும் ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்ட் இந்த 2 பஸ் ஸ்டாண்ட் வழியாக கிராஸ் பண்ணி தான் வரும். இந்த 2 பஸ் ஸ்டாப்ஸ்லையும் நின்று தான் பஸ் போகும். முடிந்த வரைக்கும் நாம் திருமலையில் இருக்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாண்ட் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டோம். காலையில் 4 மணிலேருந்து வெயிட் பண்ணோம்னா இந்த பஸ்ஸஸில் நம்ம இடம் பிடிச்சிடலாம். நிறைய டிவோட்டிஸ் இந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கூட்டமும் நிறைய இருக்கும். ஸோ முடிந்த வரைக்கும் நம்ம காலையில் 4 மணிக்கு பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணோம்னா இந்த பஸ்ஸை நம்ம கேட்ச் பண்ணிடலாம். இல்லைனா ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டில் நம்ம வெயிட் பண்ணலாம்.
பாபநாசம் டேம் என்டர் ஆன உடனே காலையில் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் லஞ்சுக்கு நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக்டு ஃபுட்டும் கொடுப்பாங்க, தண்ணி கேனும் அங்கே கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் குளுக்கோஸ் தேவைப்பட்டால் அதுவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். 2 ஆம்புலன்சஸ் அங்கே வெயிட் பண்ணும். இதற்குரிய முன்னேற்பாடுகள் பற்றியும் நேற்று நடந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் திருமலையில் பல இடங்களில் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவிற்கு என்னெல்லாம் ஏற்பாடுகள் இருக்குது, பஸ்ஸஸ் எந்த நேரத்துலேருந்து அலோவ் பண்ணுறாங்க, எந்த நேரம் வரைக்கும் இந்த ட்ரக்கிங்காக அலோவ் பண்ணுவோம், இதை பற்றி அறிவிப்பு பலகைகள் நிறைய இடங்களில் வைக்க சொல்லியும் டிடிடி அடிஷனல் இஓ அவர்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.